இந்த வருஷத்துடைய த பெஸ்ட் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்ணு கலங்காம இந்த கதையை நீங்க பார்க்க முடியாதுங்க. நீங்க பல வருஷமா ஒன் சைடா காதலிக்கிற பொண்ண ஒரு நாள் மட்டும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாவே ஆக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு வரம் கிடைச்சா நீங்க அந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதுதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பேரு ஏக் தின். இப்ப இந்த படம் OTT-லயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. நம்ம அமீர் கானுடைய பையன் தான் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காருங்க. அமீர் சார், யூ ஆர் கிரேட். இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா அண்ட் என்னுடைய நெரேட்டிவ் பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. இந்த உலகத்துல எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. எல்லா ஹீரோக்களும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஹேண்ட்ஸமா பல வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்களை விடவும் சாதாரண நம்மள மாதிரி பசங்க தான் இந்த ஊர்ல அதிகம். நம்மள மாதிரி பசங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது. இதே சமூகத்துல நல்லா வாழ்ந்தாலும் டே இவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுதான் எல்லாரும் பேசுவாங்க. அப்படி ஒரு நபர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இவருடைய பேரு தினேஷ். செல்லமா தீனோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்ப்பாரு. கிட்டத்தட்ட 4 மாசமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு வேலைக்கு வரப்போவோ அங்க வாட்ச்மேனும், தம்பி நீ பாட்டு உள்ள போலாமா, யார் நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் தன்னோட ஐடி கார்டை காமிச்சு நானும் இங்கதான் வேலை பார்க்கறேன்ற மாதிரி பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் அனுப்புறாங்க. 4 மாசமா பாக்குற வாட்ச்மேன் ஒவ்வொரு நாளும் தன்னை மறந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த சமூகமும் தன்னை மறக்குது அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மொபைல்ல இருக்கிற ஆப்புகள்ல இருக்கு பாத்தீங்களா, அதை டெவலப் பண்ற ஒரு கம்பெனி தாங்க அது. அதுல இந்த சிஸ்டம்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ற ஒரு டெக்னீஷியனா தான் நம்ம ஹீரோ வேலை பார்ப்பாரு. அப்படி அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணுமே அந்த இடத்துக்கு ரொம்ப கோவமா வராங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லி என்னோட லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண கொடுத்தா நீ எப்படி அதை சரியா பண்ணாம கொடுப்பேன்ற மாதிரிலாம் அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே கம்பெனில வேலை பார்க்கற ஒரு பையன் வராங்க. அவனுக்கு பொண்ணுங்க எதனா பிரச்சனைனா உடனே பொங்கிடுவான். முக்கியமா அப்படி பொங்கி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது மூலயமா அந்த பொண்ணோட டேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்குங்க. அதுக்காக வேணுமுன்னே நம்ம ஹீரோவை போட்டும் பயங்கரமா கத்துறான். ஏண்டா இவங்க கேட்ட வேலையை ஒழுங்கா கூட பண்ண மாட்டியா? அப்ப எதுக்கு இந்த கம்பெனில நீ இருக்க? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் பழகணும் கூட உனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை அசிங்கப்படுத்துறான். ஒரு கடத்துல பொறுமையை இழக்கிற நம்ம தினேஷுமே, சார் சும்மா அவங்க கம்ப்யூட்டரை நான் சரியா ரிப்பேர் பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவங்க கம்ப்யூட்டர்ல சி ஃபோல்டர்ல எத்தனை தவறான படங்கள்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? டீல வச்சிருந்தா கூட பரவாயில்ல, சீலையா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கம்ப்யூட்டர் அப்போ ஃபெயிலியர் ஆச்சு. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல, இப்ப அங்க இருக்கிற பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ஷை ஆயிடுதுங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணுக்காக பஞ்சாயத்து பண்ண பையன் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் இப்பயும் ஒரு பொண்ணு எப்படி நீ மதிக்கணும்னு தெரியலடா, இதை ஓப்பனாவா சொல்லுவேன். பொண்ணுங்கெல்லாம் நம்ம கிட்ட பேசுறதே பெரிய விஷயம், அதையும் கெடுத்து விட்டு போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போறாரு. ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன் தாங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். ஹீரோவுடைய அம்மா இப்போ ஆக்ரால தான் இருப்பாங்க. நைட் ஆனா வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. இப்போ கூட நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறதாகவும் பேசி சம்மதம் முடிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனா ஹீரோக்கு அவரை பத்திய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கோங்க. தான் அழகா இல்ல, நம்ம போய் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுக்கு தன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா இன்னும் அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்லியே வர சம்பந்தம் எல்லாத்தையுமே அவரு வேணான்னு மறுப்பாருங்க. அதையும் தாண்டி அவரு இங்க வேலை பார்க்குற சில மாசங்களாவே ஒன் சைடா ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டும் இருப்பாரு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு தன்னோட பேரை சொல்லியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் கூப்பிட மாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தான் ஒவ்வொரு நாளும் அவரு ஆபீஸுக்கு வருவாரு. அவரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னு வைங்களேன், அவங்க ஆபீஸ்ல அவரு காதலிக்கிற பொண்ணான மீராவை தாங்க பாப்பாரு. மீரா அவ்வளோ அழகான பொண்ணு. எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரீயா பேசுவாங்க. முக்கியமா நீ மேல நீ கீழே அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க டேபிள்ல எதனா காஃபி கிளாஸோ அவங்க சாப்பிட்ட தட்டு எதுவா இருந்தாலும் அவங்களே கைப்பட கழுவிடுவாங்க. அதுவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க நிறைய அழகான போட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வேலை முடிஞ்ச டைம்ல நம்ம ஹீரோ ரிலாக்ஸா பாக்குறது வழக்கங்க. அப்படி ஒரு நாள் தான் இவெல்லாம் நம்ம கூட பேச மாட்டாளா அப்படின்னு நினைக்கிற அந்த மீரா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய கேபினுக்கு வராங்க. ஹாய் சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னுடைய லேப்டாப் திடீர்னு ஆன் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த மீராவா நம்ம கிட்ட வந்து பேசுறான்னு சொல்லி டக்குன்னு ஓடி வந்து மீராவுடைய லேப்டாப்பும் ஓபன் பண்ணி அதை அப்படியே ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெரியாம ஸ்னோமிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சிலை இருக்குங்க. அதையே நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுறாரு. அது ஜப்பான்ல மட்டுமே கிடைக்கிற ஒரு பொம்மைங்க. மீரா அதிகமா அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. மொத்தம் 7 பொம்மைகளை கலெக்ட் பண்ணுமா. அவங்க 6 பொம்மைகளை வச்சிருக்காங்க. ஐயோ தெரியாம உங்க ஸ்னோமிக்குவை கீழே தள்ளி விட்டுட்டேன் சாரின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஓ உங்களுக்கு ஸ்னோமிக்குவை பத்திலாம் தெரியுமா? ஆக்சுவலி
எங்களோட அப்பாவால தான் நான் அதை கலெக்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். தோ இவரு தான் என்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரி மீரா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சகஜமா பேச ஹீரோக்கும் அது ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ டீனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல தினேஷ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. மீரா பேசின கொஞ்ச நேரத்திலேயே தனக்கு ஜப்பான் போகணும்னு ஆசை இருக்கிறதாகவும் எனக்குன்னு சில பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தினேஷ் அந்த லேப்டாப்பை சரி பண்ணி கொடுக்க மீராவோ அங்க தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவரும் பாத்ரூமுக்கு வந்து ஆஹா மீராவே நம்ம கிட்ட பேசிட்டாலே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. அது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த மீரா நேரா அங்க இருக்கிற HR உடைய கேபினுக்கு போறாங்க. அப்படி அந்த HR ஓட ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அந்த HR ஓட அவங்க ஜாலியா பேசணும்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவங்க அந்த HR ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி HR உடைய பேரு நகுல். அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட திருமணம் ஆயிருக்குங்க. ஆனா அந்த பொண்ணோட கொஞ்ச நாளா சண்டை போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அவளை நான் விவாகரத்து பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நம்ம மீராவை அவரு காதலிச்சிட்டு இருக்காரு. இப்பயும் அந்த கேபின்ல நக்குல் அவங்க மனைவியோட தான் பேசிட்டு இருக்காரு போல. அவங்க டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க போல. அதுல அவர் டென்ஷனா இருக்கிற மாதிரி அங்க காட்ட இப்ப மீரா தான் அந்த இடத்துக்கு வந்து நக்குல கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. நக்குலுமே நான் இது மாதிரி விவாகரத்து வாங்காம இருக்கிறதுனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் மீரா, ஒன்னும் கவலைப்படாத, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கூடிய விரைவிலேயே நான் சால்வ் பண்ணிட்டு உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. மீரா என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அவங்களால ஒரு நிம்மதி இல்லாம தான் இருக்க முடியுங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அவங்க ஆபீஸ் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். மீரா நக்குல் ரெண்டு பேருமே அந்த ஆபீஸ்ல இல்லாத பொழுது அங்க இருக்கிற பெண்கள்லாம் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் அதிகமா காசிப் பேசிப்பாங்க. நக்குல் அப்பப்போ நம்ம மீராவை கூட்டிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதுவும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடுவாருங்க. அதெல்லாம் ஒரு ஏக்கத்தோட நம்ம ஹீரோவான தினேஷ் பாப்பாரு. அண்ட் நம்ம மீரா இப்போ டின்னர் போயிட்டு அப்படியே தன் வீட்டுக்கு வராங்க. மீரா அவங்க ஃப்ரெண்டோட தான் ஒரு வீட்டுல இருப்பாங்க போல. அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து நக்குல் இன்னைக்கு தான் மனைவிய விவாகரத்து பண்ற ப்ராசஸ்ல இறங்கிட்டதா சொன்னா எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. அப்போ கொஞ்ச நாள்ல நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாள்ல அந்த ஆபீஸை காமிக்கிறாங்க. இந்த நக்குல் இருக்கார்ல HR, அவர் ரொம்ப ப்ரெஷரோட தான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் வந்து பேசுறாரு. யூஸ்வலா நம்ம ஆபீஸ்ல சனிக்கிழமை சண்டே லீவு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3 நாள் கோவாக்கு ட்ரிப்பு கூட்டு போறதெல்லாம் வழக்கம். ஆனா அது எதுவுமே இந்த வருஷம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி முகம் மாறுது. அப்பதான் அவரு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. கைஸ் இந்த வாட்டி கோவாக்கு இல்ல ஜப்பானுக்கே நம்ம ட்ரிப்பு போக போறோம், அதுவும் 5 நாள் போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க. அந்த பார்ட்டியை கொண்டாட செய்யறாங்க. முக்கியமா மீராவும் அந்த நக்குலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மீரா கிட்டயும் நக்குல் வந்துட்டு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதே நமக்காக தான், எல்லாருமே 5 நாள் அங்க தங்க போறோம், ஆனா நம்ம 2 பேரும் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 நாள் தங்க போறோம், அதுக்கான ஃபிளைட் டிக்கெட் எல்லாத்தையுமே நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் மீரா கிட்ட அவர் சொல்ல மீராவும் நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது, நீ உன் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி தனியா தங்கதெல்லாம் வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னாலும் நக்குல் கேட்க மாட்டாரு. எப்பனாதான் இது மாதிரிலாம் பிளான் கிடைக்குது, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி இப்ப ஜப்பானுக்கும் வந்து எல்லாரும் சேர்றாங்க. அப்படி அந்த ஜப்பான்ல இவங்க எல்லாரும் அந்த ஊரை சந்தோஷமா சுத்தி பார்க்குற மாதிரியும் அந்த ஸ்னோல விளையாடுற மாதிரியும் ஆல்ரெடி நம்ம மீராக்கும் ஜப்பான்ல தானே அவங்களுடைய விஷ் லிஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ அதே ஜப்பான் ட்ரிப்புக்கு தான் நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. அவர் கண்ணு முன்னாடியே தான் காதலிச்ச பொண்ணான மீரா அந்த HR நக்குலோட ஜாலியா சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்போ ஒரு ஸ்னோலையும் இவங்க எல்லாம் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா அந்த ஸ்னோ மீக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மையை கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுவும் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. ஆனா சீஃப் அப்படின்ற மாதிரி அதுல 7வது பொம்மை மட்டும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதையும் அந்த நக்குல் கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மீரா அப்படியே அதுங்க ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்க நக்குலும் நம்ம மீராவை தாங்கி பிடிக்க இதையெல்லாம் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அப்படி கவனிச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட் அங்க ஸ்கேட் பண்ணிட்டு வரப்போ அவனை பிடிக்காம விட்டுறாரு. அவன் கீழே விழுந்துடுறான். டே தினேஷே, வர வர உன்னுடைய செயல்பாடு எல்லாம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குடா, ஏன்டா அந்த மீரா பொண்ணை அப்படி பாத்துக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லனா நான் பாட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தோட சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பெல் இருக்குங்க. ஜப்பான்ல இந்த பெல்ல அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய விருப்பத்தை நினைச்சுக்கிட்டு அடிச்சாங்கன்னா சிலது பலிக்குமா, ஒரு விஷ் பெல் அப்படின்ற மாதிரியும் பல பேர் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இப்ப அந்த பெல்லு பக்கத்துலயும் வராரு. அந்த பெல்லு கிட்ட இருந்து அப்படியே மீராவை பாக்குறாரு. எவ்வளவு அழகான பொண்ணு, கண்டிப்பா என்ன காதலிக்க மாட்டா, ஆனா அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் ஆச்சு அவ என்ன காதலிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ல அடிக்காமையே அங்க இருந்து அவரு நடந்து போக கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு சின்ன காத்து மாதிரி அடிக்குதுங்க.
அந்த காத்துல அந்த பெல்லு திடீர்னு அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்துதான் சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இவங்க ஜப்பான் ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க யாருன்னா இந்த HR நக்குல் இருக்காங்க பாத்தீங்களா, அவருடைய மனைவி. தான் மனைவியை பார்த்ததும் நக்குல் ஷாக் ஆகுறாரு. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, நான் தக்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உன்னை தேடி இங்க வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோன்ற மாதிரி தான் கணவரையும் அவங்க கட்டி அணைச்சிக்க, அது எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுதுங்க. அப்பதான் தெரியுது இந்த HR தான் மனைவிய பிரிய போறாரு அப்படின்ற மாதிரி தான் கிட்ட ஏமாத்திட்டு தன்னோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. உண்மையில அவங்க மனைவி இந்த நக்குலோட ஒன்னாதான் இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி. இதுல மீரா உடைஞ்சு போறாங்க. இதையும் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப அந்த ட்ரிப்ல நம்ம மீரா மனசுடைஞ்சு போய் அவங்க ரூம்லயே தங்கிடுறாங்க போல. இப்ப இந்த நக்குல் அவங்க மனைவி ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மத்தவங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்க, இப்போ காசிப் பேசுற அந்த பொண்ணுங்களும் இந்த நக்குல் சரியான கேடியா இருக்கான், மனைவிய வீட்லயே வச்சுட்டு டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லி இந்த மீராவை காதலிச்சிருக்கான், இது போக நம்மளெல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு வேற 2 நாள் தங்க போறானா, அப்ப என்ன பண்ணுவாங்க, நக்குல் அவங்க மனைவியோட இருப்பானா இல்ல இந்த மீராவோட இருப்பானான்ற மாதிரிலாம் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்காக வந்திருக்காங்க போல. இப்ப அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக நம்ம மீராவும் வந்திருக்காங்க. ஆல்ரெடி மீராவை பின்புலமா இருந்து அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் தப்பா தானே பேசுவாங்க. இப்ப அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வர மீராக்கு வேற டேபிள் இல்ல, நக்குலுடைய டேபிள் மட்டும் தான் அங்க எம்டியா இருக்கு. கூட அவங்க மனைவி வேற இருக்கிறதுனால அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு எங்க மீரா அங்க உட்காந்தா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆயிட போகுதுன்னு சொல்லி ஹீரோ போய் அங்க உட்காந்துடுறாரு. ஆனாலுமே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க அங்க பக்கத்துல இன்னொரு சேரை போட்டு நம்ம ஹீரோயினா அங்க உட்கார வைக்கிறாங்க. ஒரு அன்கம்ஃபர்டபுளோட தான் நம்ம ஹீரோயின் உட்கார்றாங்க. மேற்கொண்டு நக்குலோட மனைவியும், ஹே மீரா, உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கம்பெனியுடைய டாப் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி இந்த நக்குல் என்கிட்ட சொல்லியிருக்கான், அதுவும் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் உன் கூட பழகுவானாமே, ரொம்ப நாளா உன்கிட்ட தான் இதை ரிவீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், 4 மாசம். இதை நக்குல் உன்கிட்ட சொல்லலையான்ற மாதிரி கேட்ட உடனே மீராக்கு ஒரு மாதிரி அழுகை வந்துருதுங்க. அவங்களும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுதுகிட்டே பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. இதையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப அந்த பாத்ரூமுக்கு வந்து பார்த்தா மீரா அழுதுட்டு இருக்காங்க போல. மீராவை சமாதானப்படுத்தணும்ன்ற மாதிரி தான் ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா நம்ம போய் சமாதானப்படுத்தினா அவ சமாதானம் ஆவாளா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள இருக்குங்க. இப்ப வந்த அந்த 5 நாளுமே கம்ப்ளீட் ஆகுது. ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. மீரா மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் தங்கிட்டு வரதா இருக்குல்ல, அதனால அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப மீரா கூட இருந்து நம்ம அவளை பாத்துக்கலாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஊருக்கு போகாம அவரும் அங்க தங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மீரா அந்த ராத்திரி எங்க போறதுன்னு தெரியாம நக்குல் வேற அவங்க மனைவியோட இருக்கிறதுனால லைட்டா தண்ணிய போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. மீராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்க மீரா நக்குல நினைச்சிட்டு நிறைய குடிக்கிறாங்க. நக்குல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மைண்டுக்குள்ள இருக்குங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அங்க கதறி அழுகுறாங்க. ஒரு கடத்துக்கு மேல ரொம்ப போதையாகி அவங்க அப்படியே அந்த பனிமூடத்துல நடந்து அங்க ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வழுக்கி விழுந்துடுறாங்க. அதெல்லாம் தொலைவுல இருந்து பாக்குற நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி துடிச்சு போறாரு. ஐயோ, ஹீரோயினை எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளேயும் போயிட்டு அங்க தேடுறாரு. பனியில அவரால் தேட முடியலைங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மத்தவங்களை விட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சு அங்க எல்லாரும் தீவிரமா தேடுறாங்க. அப்பதான் அங்க நம்ம ஹீரோயின் பனியில சுருண்டு விழுந்திருக்காங்க போல. இப்ப எப்படியோ அவங்கள அங்க இருந்து காப்பாத்துறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ்லயும் அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ தாங்க ரொம்ப துடிச்சு போய் அந்த ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போட்டு ஹீரோயினை காப்பாத்த வைக்கிறாரு. அங்க ஒரு டாக்டருமே குஜராத்தி காரங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயினை நல்லபடியா காப்பாத்துறாங்க. ஹீரோயினும் அடுத்த நாள் கண்முழிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கடந்த 2 வருஷமா என்ன நடந்தது அப்படின்றது எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. தான் எப்படி ஜப்பானுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. முக்கியமா முன்னாடி நின்றுட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்து அவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வந்திருக்கு. அது ஒரு டிசார்டர். அந்த டிசார்டர் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும். அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மெமரிஸ் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 2 வருஷம் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த டாக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நாளைக்கு அவ தூங்கி எழுந்ததும் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆனா இந்த ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்றது அவளுக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் இந்த டிசார்டருடைய விபரீதமே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோவும் ஒரு மாதிரி ஆகுறாரு. சரி தம்பி, நீ இந்த மீராவுடைய ஹஸ்பண்டான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு தலை ஆட்டிடுறாரு. இப்போ மீரா கிட்டயும் இந்த நோயை பத்தி டாக்டர் வந்து சொல்றாங்க. மீராக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன டாக்டர் சொல்றீங்க, அப்ப இந்த 2 வருஷம் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த ஒரு நாள் ஞாபகம் இருக்காதான்ற மாதிரி கேட்க டாக்டரும் ஆமான்னு சொல்றாங்க. சரி, இந்த பையன் யாருன்ற மாதிரி கேட்க டாக்டரும் இவரு தான் உன் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்ல மீராவால அதை நம்ப முடியல. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல நான் ஒன்னும் உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல, ஆனா கூடிய விரைவில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி மீரா கிட்ட சொல்லிடுறாருங்க. இப்போ மீராவும் தூங்கி எழுந்தா அவங்க பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றதுனாலையும் இந்த ஒரு நாள் மட்டும் தானே அவங்களுக்கு மெமரி லாஸ், அதனாலையும் அங்க நம்ம ஹீரோ
ஹீரோவோடையும் அப்படியே வெளியே போறாங்க. இப்போ ஹீரோவை தான் அவங்க காதலிக்கிறதா நினைக்கிறாங்க. உன்னை எப்படி நான் காதலிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏன்னா போட்டோஸ் எடுத்திருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ நம்ம ஹீரோயின் அவங்க போனை ஓபன் பண்ணலான்னு பாக்குறாங்க. அவங்க போனு கீழே விழுந்ததுல ரிப்பேர் ஆயிடுது. ஹீரோவுடைய போனை ஓபன் பண்ணி தான் பாக்குறாங்க. அதுல ஒரு குரூப் போட்டோ தவிர எதுவுமே இல்லைங்க. ஏன் நம்ம 2 பேரும் போட்டோ எடுக்கல? ஆக்சுவலி நம்ம ஆபீஸ்ல லவ் பண்றதுனால வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி நீ என்கிட்ட சொன்ன, அதனால தான் போட்டோஸ் எடுத்துக்கலன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனாலும் ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்பதான் தன்னோட பாக்கெட்ல ஹீரோயினுடைய பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சிலர் வச்சிருப்பாங்கல்ல, அது ஹீரோக்கு கிடைச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. பாரு, நீ இதெல்லாம் பினிஷ் பண்ணணும்னு சொன்ன, அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா 2 நாள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்க தங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அங்க ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகி தான் அம்மா கிட்ட பேசணும், உன் போன் கொடு அப்படின்ற மாதிரி தான் அம்மாக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அந்த HR ஆன நக்குல லவ் பண்றாங்கன்ற மாதிரிலாம் தெரியுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல 2 பேரும் தங்க போறதெல்லாம் சரியில்லமா, 2 பேரும் தனித்தனி ரூம்ல தங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்பதான் நம்ம காதலிக்கிற பையனுடைய பேரு நக்குல் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ டக்குன்னு நக்குல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த HRோட பேரை தான் பேரா சொல்லிக்கிறாரு. அந்த இடத்துல தான் இவன் தான் நம்ம காதலிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம எத்தனை மாசமா காதலிக்கிறோம்? 6 மாசமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம மீரா கிட்ட நம்ம 2 பேருமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரேக்கப் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் இல்ல, ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்ன சொல்றன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் பாக்ஸ் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியமா பார்க்க அதான் அவங்க பக்கெட் லிஸ்ட் இருக்கோங்க. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஒரு பக்கெட் லிஸ்ட் அங்க கிளியர் ஆகுது. நம்ம ஹீரோ அதிகம் பிரசங்கி தானே பண்றதா சொல்லி ஒரு குட்டி பையன் அங்க ஒரு பொம்மையை கீழே போட்டுருவேன்ற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ச் பிடிக்கலான்னு சொல்லி போய் ஒரு பெரிய பொம்மை மேல விழுந்து எல்லாமே உடஞ்சு போயிடுது. 2 லட்சம் ரூபாய் பில்ல கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் வெளியே வராரு. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பு வருதுங்க. இப்போ அந்த இடத்துல இருந்த அதே குட்டி பையன் வெளியில ஒரு கார்ல விழற மாதிரி போயிடுறான். இப்ப அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இவர் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு இவர் அந்த கார்ல விழற மாதிரி போக, நல்ல வேளை அந்த கார் பிரேக் போடுறாங்க. இதையும் ஓரத்துல இருந்து ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு எதுனா ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த காருக்கார உன்னை இடிச்சிட மாட்டானான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு டெக்னிக்கலா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் தெரியுங்க. அந்த சின்ன பையன் ஹைட் கம்மி, நான் ஹைட் அதிகம், அதனால தான் நான் போய் குறுக்கால நின்ன, காருக்கார என்ன பார்த்ததும் பிரேக் போட்டுருவான்னு தெரியும்ன்ற மாதிரிலாம் டெக்னிக்கலா சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் கோவப்படுறத பார்த்து நம்ம மேலேயும் கன்சர்ன் பண்ணி இவ கோவப்படுறாளேன்ற மாதிரியும் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இப்ப இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கடல்ல வாழ்ற சில உயிரினத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் சாப்பிடுறாங்க. அதுவும் சில பச்சையான விஷயங்களெல்லாம் அவங்க சாப்பிட, அது நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வருதுங்க. உனக்கு இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், அதனால தான் நீ சாப்பிடும் போது அமைதியா இருந்தேன், ஆனா நீ தெரியாம தான் சாப்பிடுறியான்னு சொல்லியோ ஹீரோ சிரிக்க, ஹீரோயினும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஸ்னோல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. தான் அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையோட பேசுறதெல்லாம் ஹீரோயின் கவனிக்க, எவ்வளவு நல்ல பையனா இருக்கானேன்ற மாதிரி அவங்க மனசுக்கு படுது. அப்பதான் இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்ப அதுக்காக தான் 2 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா தங்கியிருக்கோமான்ற மாதிரியும் ஹீரோயின் கேட்க ஹீரோவும் தலையாட்டுறாரு. அது தெரியாம என்னோட பக்கெட் லிஸ்ட கிளியர் பண்ணணும்னு சொல்லி ஒரு நேரம் சுத்திட்டு இருந்தோமே, இப்போ பாதி நாள் இருக்குல்ல, இந்த பாதி நாள் உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஹீரோயின் அங்க எக்ஸைட் ஆகுறாங்க. நான் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறதாகவும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல திரும்பி பாக்குறாருங்க. ஆக்சுவலி அந்த பெல்ல அடிச்சதுல இருந்துதான் அவருடைய விஷ் நடந்துட்டு இருக்கிறதா அவருக்கு ஒரு நினைப்பு வருது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சைட் சீயிங் போறாங்க. அது ஒரு அழகான இடங்க, ஒரு வெப்பமான இடமும் கூட. அந்த ஸ்னோலையோ அங்க சுடு தண்ணி வருது போல. அந்த சுடு தண்ணி அங்க எப்படி வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ விளக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொல்லும் போது ஹீரோயினோட கண்ணை பார்த்து சொல்ல மாட்டாருங்க. அதை கவனிக்கிற ஹீரோயினோ ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேன்ற மாதிரி கேட்க, அவருக்கு மறுபடியும் வெக்கம் வருது. சரி, 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், நீ என் கண்ணை பாரு, ஒரு நிமிஷம் என் கண்ணை பார்த்துக்கிட்டே இரு, முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவாலையும் பார்க்க முடியலைங்க. கீழே குடிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் கட் லாஸ்ட் அவரு ஒரு நிமிஷம் அந்த கண்ணை பாக்குறாருங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணை ஹீரோயினால பார்க்க முடியல. அவங்க அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனிமலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு புத்தர் கோயிலுக்கும் போறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினுடைய விஷ் லிஸ்ட் தாங்க. அப்படி அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயினோட விஷ் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஹீரோயின் ஸ்னோ மிக்கு அப்படின்ற மாதிரி ஒன்னு கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதையும் ஒன்னு கலெக்ட் பண்ணலான்னு போக, அப்பதான் ஹீரோ ஆல்ரெடி உங்ககிட்ட 6 ஸ்னோ மிக்கு இருக்கு, இதுல சீஃப் மட்டும் தான் உங்ககிட்ட இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ அவங்க புதுசா கலெக்ட் பண்ண அந்த ஸ்னோ மிக்குவையும் நம்ம ஹீரோக்கு அவங்க கிஃப்டா கொடுக்குறாங்க. அந்த படியிலையும் ஒன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் அவங்களோட போனை ரிப்பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணலான்னு கடைக்கு வர, இப்போ அவங்க போனும் ஆன் ஆயிடுதுங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி பயம் வருது. அப்பதான் வாட்ஸ்அப்ல அந்த நக்குல் அப்படின்ற பேர்ல இருக்கிற சேட்டை அவங்க ஓபன் பண்ணி பார்க்க, எதுக்கு இத்தனை சாரி கேட்டிருக்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோ பார்த்து கேட்கறாங்க. ஆக்சுவலி அது அந்த HR நக்குல் கேட்டது.
இல்ல நமக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, அதான் சாரி கேட்டிருக்கேன், இதுக்கு மேல நீ அந்த போனை பார்க்க தேவையில்ல, போனை மூடு, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த ராத்திரி ஒரு ட்ரெயின்ல போலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருப்பாங்க. அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போக பார்த்தா ட்ரெயின் கேன்சல் ஆயிடுதுங்க, பனி புயல் போல. இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துலயே உங்க 2 பேரும் அந்த நேரத்தை செலவிடுறாங்க. ஹீரோயினும் ஒரு சின்ன கப் கேக்க கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே கொடுத்து அதை கேக்கெல்லாம் வெட்ட வச்சு ஹீரோவுடைய பிறந்த நாளையும் கொண்டாட, நீ என்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இவர் மனசுலயும் நம்ம எங்க ப்ரப்போஸ் பண்ணோம், கதை தெரிஞ்சா அவ்வளவுதானன்ற மாதிரி நினைக்க, அதை எப்படியோ பண்ண, அதெல்லாம் எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க, எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீ ப்ரப்போஸ் பண்றியான்ற மாதிரி கேட்க ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. சரி இவரும் ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் முயற்சி பண்றாரு. இந்த படத்துல வர சில டைலாக்லாம் பேசுறாரு, அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியல் இருக்கு. உன் மனசுல இருக்கிறத பேசுன்ற மாதிரி சொன்னதும், யாருமே பார்க்காத பையனை நீ திரும்பி பார்த்த, யாருமே மதிக்காத என்ன மரியாதை கொடுத்து பேசன, எல்லாரும் என் பட்ட பேரை வச்சு கலாய்க்கும் போதோ நீ என்னோட உண்மையான பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண, அது எல்லாமே உன்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறேன். ஆனா இந்த ஒரு நாள்ல நீ எல்லாம் மறந்துடுவியோன்னு ஒரு பயமும் இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. ஹீரோயின் எமோஷனல் ஆகி, அது எப்படி ஒரு நாள்ல மறப்பேன், நாளைக்கு தான் எல்லாமே ஞாபகம் வரப்போதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கட்டி அணைச்சிக்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஹீரோயினுடைய விஷ் லிஸ்ட்ல இருக்கிற நிறைய இடங்களுக்கு ஹீரோ அங்க கூட்டிட்டு போறாரு. அங்கெல்லாம் வந்து ஹீரோயின் அவங்க கவலையெல்லாம் மறந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடுறாங்க. மறுபடியும் அந்த ஸ்னோமிக்கு அவங்க கலெக்ட் பண்றப்போ அந்த சீஃபோடைய ஸ்னோமிக்கு, அதாவது 7வது ஸ்னோமிக்கு பெண்டிங்ல இருக்கும்ல, அது அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அவங்க விஷ் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அந்த ஹோட்டல் ரூமுக்கு திரும்ப, அப்போ அவங்களுடைய ஜர்க்கினை வேற கலட்ட முடியலைங்க. ஹீரோவுடைய உதவியோட தான் அதை கலட்டுறாங்க. அப்போ ஹீரோ மேல ஒரு சின்ன உணர்வு வருது. ஹீரோவையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. இந்த நாள் ஆரம்பிக்கும் போதோ நான் உன்னை எப்படி காதலிச்சேன்றதை நான் மறந்துட்டேன். ஆனா இந்த ஒரு நாள் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ உன்னை காதலிச்சதுதான் சரின்ற மாதிரி தோணுச்சு. ஐ லவ் யூ நக்குல் அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்துலயே அவங்க நெருங்க, திடீர்னு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறாரு. பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி உணர்ந்து டக்குன்னு அவரோட உண்மைகள் எல்லாம் சொல்றாரு. அதாவது நீ நக்குல் அப்படின்ற மாதிரி கம்பெனி HR தான் காதலிச்ச, நான் அதே கம்பெனில வேலை பார்க்கற தினேஷ் அப்படின்ற ஒரு சாதாரண லேபர் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஹீரோயினால நம்ப முடியல. ஒரு இடத்துல கோவம் வந்து என்னை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டியே, ஏமாத்திட்டியேன்னு சொல்லி ஹீரோவையும் அடிக்கிறாங்க. அங்கிருந்து வெளியே போகவும் சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ஹீரோயின் கதறி அழுதுட்டு தன்னோட ஒரிஜினலான காதலனான நக்குலுக்கும் கால் பண்ண, இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நக்குலான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. நக்குலுமே அவர் மனைவியோட இருக்காரு போல. அவரும் வெளியே வந்துட்டு நான் என் பொண்டாட்டியோட இருக்கேன், எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற, நான் உன்னை அப்புறமா கால் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒரு தனியா நம்ம காதலிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்பதான் அவங்க தங்கி இருக்கிற ரூம் கீழே நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறத மறுபடியும் பாக்குறாங்க. இப்ப மறுபடியும் ஹீரோ கிட்ட வராங்க. நான் ஆல்ரெடி திருமணமான ஒருத்தனையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க ஹீரோவுமே ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லாத்தையும் பத்தியும் சொல்றாங்க. ஹீரோயினும் மனசுடைஞ்சு போறாங்க. அப்ப அவன் என்னை ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுதுங்க. ஆனா அவங்களுக்கு நக்குலுடைய மெமரிஸ்லாம் இப்போ இல்லாததுனால பெருசா அதுக்கான வழி தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட இந்த ஒரு நாள் செலவிட்ட அந்த டைம்ல ரொம்ப பிடிச்சு போயிருக்கோம். இப்ப அந்த ராத்திரி மறுபடியும் நம்ம ஹீரோவோட நிறைய இடங்களுக்கு போற மாதிரியும், முன்னாடி இவன் தான் நக்குல்னு தெரிஞ்சு அவங்க போயிருப்பாங்க, ஆனா இப்போ ஹீரோ யாருன்னு புரிஞ்சு போறாங்க. மறுபடியும் ஹீரோவோட நிறைய நேரத்தை செலவிடுறாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி அட்லாஸ்ட் எந்த மணி இவங்க 2 பேரையும் சேர்த்ததோ அதே மணியோட அடியில உட்காந்து ஹீரோ கிட்ட அவங்க காதலை வெளிப்படுத்துறாங்க. காலையில விடிஞ்சா இவங்க ஊருக்கு கிளம்ப வேண்டி இருக்கோங்க. இப்ப ராத்திரி தூங்கி எழுந்தா இந்த ஒரு நாள் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றத ஹீரோயின் மறந்துடுவாங்க. அது நம்ம ஹீரோக்கும் தெரியுங்க. ஆனா ஹீரோயின் இது எதையுமே மறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு இந்த தினேஷ் மட்டும்தான் சரியானவன், இவனை நம்ம லைஃப்ல இருந்து இழந்துடக்கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்போ தினேஷோட கையை பிடிச்சுக்கிட்டோம், ஒருவேளை நாளைக்கு நான் உன்னை மறந்துட்டா என்ன நீ அப்படியே விட்டுறாத, வந்து ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க தினேஷும் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்களோட போனை எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதுலயும் மீரா, இப்ப நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதோ உனக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீ மறுபடியும் அந்த நக்குல நினைச்சுதான் அழுதுகிட்டு இருப்ப. ஆனா அந்த நக்குல் சரியானவ இல்ல, உனக்கு ரொம்ப பொருத்தமானவ இந்த தினேஷ் மட்டும்தான். இந்த தினேஷ் உன்னை ஒரு நாள் காதலிச்சான். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையிலேயே நீ சந்தோஷமா இல்லாத அளவுக்கு சந்தோஷம் இருந்தது. நீ இந்த தினேஷோட லைஃப் லாங் இருந்தா இன்னமும் சந்தோஷமா இருப்ப. அதனால எப்ப இந்த வீடியோவை பாக்குறியோ அப்பவே அந்த தினேஷுக்கு நீ கால் பண்ணு, அவனோட பேசு, மறுபடியும் அவனோட பழகு, அவன் மேல உனக்கு காதல் வரும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை கட் பண்றாங்க. இதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே ஹீரோ மேல சாஞ்சிக்கிட்டு அவங்க தூங்க செய்யறாங்க. இப்போ காலையில விடியுதுங்க. நம்ம ஹீரோ மடியில படுத்துதான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எழுந்து பார்த்தா யாரா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸுக்கே கால் பண்ண போயிடுறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோக்கு வந்த கனவுங்க. ஹீரோக்கு அங்க 2 விதமான திங்கிங் வருது. ஒருவேளை போன்ல இருக்கிற வீடியோவையும் அவ பார்த்துட்டு இது ஏஐ வீடியோ ஃபேக்னு சொல்லி அப்பயும் நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டானா என்ன பண்றது, நம்மள மாதிரி பசங்க
பசங்களுக்கெல்லாம் அந்த ஒரு விஷ் ஒரு நாள் தான் நடக்கும், ரிப்பீட்டடாலாம் நடக்காது. அதனால இந்த நாளை அப்படியே மறந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய மொபைல்ல அவங்க ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்களே, அந்த வீடியோவையும் அவர் டெலீட் பண்ணிட்டு விதின்னு ஒண்ணு இருந்தா அது நம்மளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டும் அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் அடுத்த நாள் காலையில கண்முழிக்கிறாங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருதுங்க. மறுபடியும் நக்குள்ள நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு நாள் நம்ம ஹீரோவை காதலிச்சதெல்லாம் அவங்க இப்ப மறந்துருக்காங்க போல. அவங்க முன்னாடி பாஸ்போர்ட்டும் இந்த ஃபிளைட் டிக்கெட்டும் இருக்கு. எப்படி இன்னைக்கு 12ஆம் தேதி தானே, எப்படி 13ஆம் தேதிக்கு வந்தோம், அந்த 12ஆம் தேதி நம்மளுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி அவங்களுக்கும் புரியல. முக்கியமா அவங்களோட லக்கேஜ் அங்க பேக் ஆகி இருக்கிறதையும் எல்லாமே கிளீனா இருக்கிறதையும் பார்த்து வியந்து போறாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வராங்க. ஏர்போர்ட்டுக்கும் போறாங்க. ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு அங்க ஞாபகம் இல்லைங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் இந்தியா வந்துடுறாங்க. நேரா தன்னுடைய ஆபீஸுக்கு வந்து அவங்களோட வேலையையும் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க டெஸ்க்ல இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்கு வராங்க. அப்பதான் அந்த லிஃப்ட்ல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்க்கும் போது கூட நம்ம ஹீரோவை பத்தி அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ஆனா அவங்க எதையோ இழந்த மாதிரி அங்க ஃபீல் பண்றாங்க. ஹீரோ அதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி சுக்குநூறா உடைஞ்சு போறாரு. நம்ம ஹீரோயின் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க தோழியோட தானே அவங்க இருப்பாங்கன்னு சொன்னல. ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது, ஓகேவா, இப்ப நீ அந்த HRM முழுசா மறந்துட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஃபைன் தான், ஆனா எதையோ இழந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அவங்க பெட்டியெல்லாம் திறந்து பார்க்க, அப்ப அந்த பெட்டியில இந்த ஸ்னோமிக்கோ அப்படின்ற ஒரு பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய சீஃப் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இது எனக்கு கிடைக்காம தானே இருந்தது, எப்படி என் பேக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக, இப்ப அந்த பக்கெட் லிஸ்ட்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுல அவங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே டிக் ஆயிருக்குங்க. அதையும் பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த 12ஆம் தேதி என் வாழ்க்கையில என்ன நடந்தது, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க பேக்ல ஒரு டாக்டர் ஃபைல் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு டிசார்டர் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி அதுல போட்டிருக்குங்க. அப்பதான் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இப்ப தன்னுடைய செல்போன் எடுத்து அதுல எதனா வீடியோ இருக்கான்னு செக் பண்ண, அவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வீடியோ தவிர்த்து அவங்க அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஏரியாக்கெல்லாம் போயிருப்பாங்க. அங்கெல்லாம் ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. அந்த வீடியோலாம் இருக்குங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வீடியோ எடுத்திருப்பாரு. அப்பதான் அந்த வீடியோ எடுத்த நபரோட தான் நம்ம நேரத்தை செலவிட்டிருக்கோம். அவனோட இருக்கும் போது தான் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோம். ஆனா அவன் யாரு, நம்ம அவனோட என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவன் இப்ப எங்க இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி ஹீரோயின்குள்ள எழும்புது. முக்கியமா நம்ம ஹீரோயின் அந்த வீடியோல நம்ம ஹீரோவோட கையை மட்டும் பிடிச்சி இழுத்திருப்பாங்க. கை மட்டும் அங்க வந்திருக்கோங்க. அதை பார்த்துட்டும் உடனடியா அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த டாக்டருமே உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி தான் அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல உன்னை சேர்த்தான், பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு வெள்ளையா இருப்பான், அவன் கண்ணாடியில ஒரு பின் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் சொல்ல, அப்ப அந்த பையனை நம்ம தேடி கண்டுபிடிச்சா நம்மளோட சந்தோஷம் திருப்பி கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோயின் நம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு கண்ணாடி உடஞ்சிருக்கோங்க. அதனால இப்போ புது கண்ணாடியா மாத்துறாரு. ஹீரோயினை நினைச்சு நினைச்சு அங்க உருகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வர, டே மகனே என்னடா தாடிலாம் வளர்த்துக்கிட்டு எவ்வளவு சோகமா இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஜப்பான்ல நடந்த சம்பவத்தை பத்தி அம்மா கிட்ட ஹீரோ ஷேர் பண்றாருங்க. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, உன்னை நினைச்சு உனக்கே தாழ்வு மனப்பான்மையா, ஒரு நாள்டா, ஒரு நாள்ல அந்த பொண்ணை நீ காதலிக்க வச்சிருக்கானா, இப்ப எத்தனை நாட்கள் இருக்கு, அந்த பொண்ணு இப்போ அந்த நக்குல பிரிஞ்சு தானே வந்திருக்கா, இப்ப நினைச்சாலும் உன்னால அந்த பொண்ணை மறுபடியும் காதலிக்க வைக்க முடியும்டா. காதல் அப்படின்றது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விஷயம் தான். அந்த பொண்ணை தேடிப்போ, கண்டிப்பா அவ உன்னை புரிஞ்சுப்பான்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோயின் கிட்டேயும் வந்து ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏ டீனோ தினேஷ் தானே நீ அந்த கம்பெனில வேலை பார்த்த பையன் தானே அப்படின்னு ரொம்ப சகஜமா ஹீரோயின் கேட்க, ஆமா ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள அங்க ஒரு ஆன்ட்டி வந்து அங்க ஒரு தக்காளி இருக்குங்க, அந்த தக்காளி ரொம்ப காயா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. தக்காளினாலே அது ஒரு ஃப்ரூட் தான் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ தான் எதை பேசினாலும் டெக்னிக்கலா பேசுவாரு. அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கவனிக்கும் போதோ அந்த ஒரு நாள் நம்ம ஹீரோ பேசின சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அது முழுசா அவங்களுக்கு நினைவுல வரல. அதுலயே அவங்க கண்ணெல்லாம் லைட்டா கலங்கிடுதுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. மீரா நீ தப்பா நினைக்கலன்னா ஒன்னு கேட்கவா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு காஃபி குடிக்கலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்க, நாளைக்கு லஞ்சுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்து நீ என்னடி அவனை லஞ்சுக்கே கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல அவனை பாக்குறதுக்கு ரொம்ப பழகுன மாதிரி ஒரு பையன் தோற்றம் வருது, ஒரு ஃபீல் வருதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயினும் வராங்க. நீ இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மீரா, உன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, நான் அந்த கம்பெனில இருந்து இப்ப பேப்பர் போட்டுட்டேன். ஓ நீயும் பேப்பர் போட்டுட்டியா, நீ என்னோட ஜப்பான் ட்ரிப்புக்கு வந்ததானே, ஆமா மீரா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் அங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கேட்க, மீரா அப்போ ஜப்பான்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்களே அதே இப்போ ஆர்டர் பண்றாங்க. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு சிரிப்பு தாங்க வருது. மீராக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அந்த கண்ணாடியில ஒரு
பின்னு கோத்துருப்பான்ட்டு இப்போ புது கண்ணாடியை பார்த்துட்டும் இந்த கண்ணாடி இப்போ புதுசா வாங்கினியான்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவன் தான் நம்மளோட ஜப்பான்ல நேரத்தை செலவிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி. இப்ப டக்குன்னு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து அந்த ஸ்னூமிக்கு இருக்கு பாத்தீங்களா பொம்மை, அதை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே ஹீரோடைய முகம் மாறுது. உனக்கு ஜப்பான்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா மீரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஞாபகம் வரல ஆனா உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோயின் அழுகுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய மொபைலை கேட்கிறாரு. ஆக்சுவலி நீ ஜப்பான்ல இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தேன், அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், ஆனா அதை ரீசைக்கிள் பின்ல இருந்து டெலீட் பண்ண மனசு வரல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் கிட்டேயே அவர் எடுத்து காமிக்கிறாரு. அதுல அவங்க பேசியிருப்பாங்கல்ல, அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பதான் அந்த ஒரு நாள் நம்ம நேரத்தை செலவிட்ட பையன் இவன் தான், இவன் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணீர் வந்துருதுங்க. அப்படியே அந்த போனை கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கைகளை நீட்டி என்னை ஏத்துக்கூடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவரோட கைகளை நம்ம ஹீரோயின் கையில வைக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுமே உங்களோட கனவுகளெல்லாம் அடையணும்னா ஜஸ்ட் ஒரு நாளே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படம் முடிகிற மாதிரி அங்க காட்டுறாங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை படமா பாருங்க, ஒரு மறக்க முடியாத அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ்.